ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். அற்புதம் ஆனந்தம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பூர்ணிமா பேசுகிறேன். இன்றைக்கி இந்த 2024 12 ராசிகளுக்கும் என்ன பலன் என்ன அப்படின்றத நம்ம ஜோதிட வேந்தர் ராஜசூரியன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். அற்புதம் ஆனந்தம் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். நேயர்களே, இப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு நான் ஒரு சிறந்த பதிலாக என்ன சொல்லணும்னா, காலபுருஷ தத்துவத்தின்படி இந்த 12 ராசிகளுக்கும் என்னவா நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பேச போகிறோம். அதான் உண்மை. இப்போ இந்த மாதமா இந்த வருஷமா, ஏன்னா இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இந்த ஆண்டு வரைக்குமே போகக்கூடிய கிரகங்கள் சில இருக்குது. இப்போ வருட கிரகங்கள் இருக்குது, மாத கிரகங்கள் இருக்குது, நாட்கிரகங்கள் இப்படி இருக்குது. நாட்கிரகம்னு என்ன, சந்திரன் ஒரு ராசிக்கு 2 நாள் பயணம் பண்ணுவார். சூரியன் மாதம். இப்போ குரு புதன் இதெல்லாம் மாதங்களை கடந்து ஒரு மாதம் 1.5 மாதம் அந்த மாதிரி. இப்படி அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா சனி குரு இவங்கெல்லாம் வருஷ கணக்கு, கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம். குருவெல்லாம் கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலம். கணக்கெல்லாம் இதாச்சுன்னா அது 1.25 வருஷமாக கூட மாறும். சனி 2.5 வருஷம் ஒரு இதில் சனி 2.5 வருஷத்துக்கு இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் அந்த நிலைப்பாடுகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் மையமாக வச்சு இப்போ உங்கள் ராசிகளில் இப்போ 12 ராசிக்காரங்க இருக்கீங்க. இந்த 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனாக இது இந்த ஆண்டு எப்படி ஆகப்போகுது? இதில் இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் லக்கணத்தை வச்சு பார்ப்பீங்களா, இல்லை நீங்கள் உங்கள் முறைப்படி என்ன மாதிரி பலன் சொல்லுவீங்க? ராசி, அதாவது கோச்சாரங்கிறது ராசி. அப்போ கோச்சார அடிப்படையில் ராசிக்குரிய பலாபலன்களை நம்ம சொல்லும் பொழுது நாம் காலபுருஷ தத்துவம்னு ஒன்று இருக்குது. அதாவது காலபுருஷனுக்கு முதல் வீடு முதல் ராசி அப்படிங்கிறது மேஷம்தான். அப்போ இந்த காலபுருஷ தத்துவங்கிறது மேஷம் தலையாகவும் வாய்முகம் அப்படிங்கிறது ரிஷபம். இது மாதிரி இந்த 12 ராசிகளுமே கடைசியாக மீனத்துக்கு பாதம்னு முடியும். அப்போ உடல்கூறு நோயில் இருந்து உங்களுக்கு அதே மாதிரி 2ஆம் இடம் அதாவது தலைங்கிறது உங்களுக்கு தலைமை பொறுப்பு, நம்முடைய தலை, இதெல்லாம் இதை பற்றி பேசுறதுக்கு எதை எடுக்கணும், காலபுருஷ தத்துவப்படி மேஷத்தை எடுக்கணும். காலபுருஷ தத்துவம்னா என்ன சார்? அதான் காலபுருஷ தத்துவம்னா தான் சொல்கிறேன், மேஷத்தை அதுதான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். காலபுருஷ தத்துவம்னா இப்போ நீங்கள் தனுசு ராசின்னு வச்சுக்குவோம். அப்போ தனுசு தான் தலை உங்களுக்கு அப்படின்னு தான் பலன் சொல்லப்படும் உங்களுக்கு. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், காலபுருஷ தத்துவத்தின்படி நீங்கள் 9ஆம் வீடு தான் உங்களுக்கு ராசி அமையுது. அப்போ தலை அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா எல்லாத்துக்குமே மேஷம்தான். அப்போ மேஷத்தை மையமாக வச்சு நம்ம பலனை எடுத்தால்தான் சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நீங்கள் நம்ம காலபுருஷ தத்துவத்தை பற்றியும் அதில் மேஷ ராசிலேருந்து இந்த 12 ராசிகளுக்குரிய காலபுருஷ தத்துவ முறைப்படியும் நீங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக ஒரு வாட்டி நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள் சார். ஆமாம், இந்த மாதம் முழுக்க நம்ம செவ்வாய் இன்னைக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷத்தில் இருக்கார். அப்போ மேஷ ராசிக்காரர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி, வேலை வாய்ப்பு, இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அவங்களுடைய மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு அதிபதியே தன்னுடைய விடாமுயற்சியினால் வெற்றி பெறுவார்கள் மேசராசிக்காரர்கள் அப்படின்னு இப்போ சொல்லலாம். மேசராசிக்காரர்களுக்கு மேசராசியினுடைய அதிபதியே செவ்வாய், அவரே இப்போ ஆட்சியில் இருக்கார். இந்த மாதம் முழுக்க ஆட்சியில் தான் இருக்கார். அப்போ அந்த மாதிரி ஒரு தன்மை அவருக்கு. 2ஆம் வீட்டில் யார் இருக்கான்னா குரு. இந்த மாதிரி கிரகங்கள்லாம் 3 கிரகங்கள் அங்கே இருக்குது. அப்போ புதன் இருக்குது. அப்போ அடுத்து மேஷத்துக்கு இப்படி நம்ம வச்சுக்குவோம், செவ்வாயுடைய காரகத்துவத்தின்படி இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்கணும்னு முதல்ல பார்த்துருவோம். அப்போ செவ்வாயுடைய காரகத்துவத்தின்படி எப்படின்னா, செவ்வாய் இன்னைக்கு 12 ராசிக்காரர்களுக்கும் இப்போ மேஷ ராசிக்கு சிறப்பாக இருக்கார். அதில் எந்த மாற்று கருத்துல, நிலம் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் நல்லபடியாக முடியும். மேஷம் அப்படின்னா அதாவது உங்களுக்கு இந்த 12 ராசிகளுக்கும் மேஷம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் நிலம் சம்பந்தப்பட்டது, இளைய சகோதரன் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் சிறப்பாக இருக்குது. யாருக்கு? மேஷராசிக்காரங்களுக்கு. ஏன்னா மேஷத்துலேயே ஆளுமையாக இருக்கிறதுனால சிறப்பாக இருக்குது. அவருடைய இழந்த பதவியை மேஷராசிக்காரங்க இழந்த பதவியை மீண்டும் அடையிறதுக்கான நேரம் அது. அவங்களுடைய மதிப்பு உயர்வதற்கான நேரம் மேஷராசிக்கு. அதே மாதிரி மேஷராசிக்கு சிறப்பாகவே இருக்குது. அதே மாதிரி நம்ம மேஷராசி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து இங்கே வரோம். எங்கே வரோம்? ரிஷபத்துக்கு வரோம்.
ரிஷபத்துக்கு 12ஆம் வீட்டில் செவ்வாய் ஆட்சியில் இருக்குது. நினைச்ச காரியங்கள், அதாவது நிலம் சம்பந்தமாக நினைச்சதெல்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு முடிகிற நேரம் இந்த மாதம். இந்த மாத பலனை சொல்லும்போது ரிஷபத்துக்கு நினைத்த காரியங்கள் முடிவடையும், பயணங்களில் வெற்றி கிடைக்கும், துரித பயணங்கள் அதான் அடிக்கடி பயணங்கள்லாம் கூட வரலாம். ரெகுலர் டிராவல் ஆமாம், ரெகுலர் ட்ராவல்லாம் வரலாம். டக்கு டக்குன்னு அந்த பயணங்களில் வந்து பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும். அதே மாதிரி 12ஆம் அவங்க ரிஷபராசிக்காரனுடைய இளைய சகோதரனுக்கு கொஞ்சம், அதாவது உடல்நல பிரச்சனை வரும். ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து 12ஆம் இடம் செவ்வாய் உட்காந்துனால திருமண தடை ஏற்படும். இப்படி ஒரு விஷயம், ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமண தடை ஏற்படும். அப்போ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, திருமண தடை வந்து இளைய சகோதரனுக்கு ஆகாது, இப்போ சரியில்லை. இது நிவர்த்திக்கு ஏதாவது பலன் இல்லை, பலன்கள் அப்புறம் பேசிக்குவோம். அதை என்ன பலன்களை சொல்லிடுறேன், பலன்கள் இருக்குது சொல்லிடுறேன். இது மாதிரி இருக்குது. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயமா பேசிட்டு போகிறோம். அப்போ 12ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் இருக்கக்கூடிய பலன் இது. அப்போ இவங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு செல்லணும். ஆமாம், முருகப்பெருமான் ஆலயத்துக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் சென்று அவங்க வந்து இது மாதிரி கும்பிட்டு வந்தாங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி நம்முடைய மிதுன ராசி, அப்போ மிதுன ராசிக்கு வந்து 11ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியில் இருக்குது. நிலத்தால் லாபத்தை அடைவாங்க. நிலம் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். இந்த முறை நிலத்தில் பெரிய மாற்றங்களும், இளைய சகோதரனால் ஆதாயம் கிடைக்கும். இளைய சகோதரர்கள் சகோதரிகளால் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிதுனத்துக்கு இருக்குது. இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது மிதுனத்துக்கு. அதே போல் நம்ம கடகராசிக்காரங்களுக்கு வந்து 10ஆம் வீட்டில் செவ்வாய் ஆட்சியில் இருக்குது. வேலை வாய்ப்பு உடனே கிடைக்கும், அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அமைப்புகள் இப்போ இருக்குது. இது போக வந்து இந்த மாதம் முழுக்கவே கடகராசிக்காரங்களுக்கு வந்து 10ஆம் வீட்டில் இருக்கிறனால பதவி அந்தஸ்து உயரும், நல்லா சிறப்பாக இருக்கும், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இதுதான் விஷயம். அதே மாதிரி சிம்மத்துக்கு வந்து 9ஆம் வீடு, கோயில் குளத்துக்கெல்லாம் போக வேண்டிய அமைப்புகள் கிடைக்கும் சிம்மத்துக்கு. நல்ல முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவங்க வகையில் தீராத விஷயங்கள், முன்னோர்களுக்கு எதுவும் தொல்லை, அவங்களுக்கு தன்னுடைய தாய் தகப்பனுக்கோ அல்லது தாத்தாக்களுக்கோ இந்த மாதிரி ஏதாவது உடல்நல கோளாறு இருந்தால் கூட அது தீர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ உண்டு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு பயணமும் இருக்குது இப்போ இந்த மாதம். இந்த மாதிரி ஆக சிம்மராசிக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி நம்ம கன்னிராசிக்கு வந்து 8ஆம் வீடு, 8ஆம் வீட்டில் செவ்வாய் ஆட்சியில் இருக்குது. பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், திடீர் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கன்னிராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. கன்னிராசிக்கு இந்த மாதம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அதே மாதிரி துளாராசிக்காரங்க 7ல் செவ்வாய் ஆட்சியில் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே தகராறுலாம் பார்த்துக்கணும். கணவன் மனைவி வகையில் உறவுகள் கொஞ்சம் பிரச்சனையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கடுமையாக இருக்குது. திருமண தடைகள் ஏற்படலாம் துளாராசிக்காரங்களுக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா, நிலம் சம்பந்தமான வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும். சொத்துக்கள் அடிப்படையில் உள்ள விஷயங்கள், நண்பர்களால் நல்ல ஒரு முன்னேற்றமும் நண்பர்களால் ஒரு வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய நேரம் இது துளாராசிக்கு. அதே மாதிரி இப்போ துலா முடிஞ்சோன்னா விருச்சிக ராசி மையங்களுக்கு 6ஆம் வீட்டில் ஆட்சியில் இருக்கார். விருச்சிக ராசிக்கு அதிபதியும் செவ்வாய் தான். அதனால் எல்லா பிரச்சனைகளையுமே தீர வேண்டிய நேரம் அது. இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் விருச்சிக ராசிக்கு. தீராத பிரச்சனை அனைத்துமே தீரும். ஆமாம், எல்லாம் பகை பிரச்சனை சண்டையெல்லாம் பெருசாக வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அத்தனையுமே அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதகமாக மாறிவிடும். ஆக எத்தனை வம்பு வழக்குகள் வந்தாலும் இந்த மாதம் நீங்கள் ஜெயிப்பீர்கள் விருச்சிக ராசி. அப்போ தனுசு என்ன செய்யும்? அப்போ தனுசு ராசி அப்படிங்கும்போது 5ஆம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி பலத்தில் இருக்குது. அப்போ மதிப்பு உயரும், நல்ல மாற்றங்கள் வரும். தன்னுடைய இளைய சகோதரனால் அதாவது நல்ல நட்புலையும் அவங்களால சில நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரினால் இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி தனுஷுவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து சிறப்பாகவே இருக்குது. முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டிய மாதம் இது. அவங்களுக்கு நினைச்ச காரியங்கள்லாம் பூர்த்தியாகும். பூர்வீகத்துடைய விட்டு போன உறவுகள்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி மகரத்துக்கு 4ல் செவ்வாய் ஆட்சியில் இருக்குது. வீடு வாங்காதவங்க மகர ராசிக்காரங்க இப்போ வாங்கிடுவாங்க. வீட்டு பிரச்சனை மகர ராசிக்கு தீரும். வீடு சம்பந்தமான விஷயங்கள், தன்னுடைய தாயார் வழியில் தாய்க்கு எதுவும் பிரச்சனையாக இருந்தால் கூட, நோயாக இருந்தால் கூட மகராசிக்காரனுடைய தாய் வழி ஸ்தானங்களுக்கு போனால் நல்லாயிருக்கும், அவங்க தீர்ந்துடும். அதே மாதிரி மகராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடம் வயிற்று உபாதைகளை கொஞ்சம் பார்த்துக்கணும். வயிற்றில் உஷ்ணத்தினால
அதாவது சூட்டால் சில பிரச்சனைகள் வரலாம், அதை மட்டும் அவங்க பார்த்துக்கணும். மகர ராசிக்கு பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. அதே மாதிரி கும்பராசி, கும்பராசிக்கு வந்து 3ஆம் இடம் வந்து செவ்வாய் ஆட்சியில் இருக்குது. அதாவது ரொம்ப சகாயங்கள் நிறைய கிடைக்கும், எதிர்பாராத சகாயங்கள் கும்பராசி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 ஆட்சியில் இருக்கிறதுனால தொலைத்தொடர்புகள், புதிய புதிய நட்பு சேர்க்கைகள் இதெல்லாம் கிடைக்கும். திடீர் தனவரவுகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி கும்பராசிக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி மீனராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்னன்னு கேட்டால் லக்னத்துக்கு 2ஆம் வீட்டிலேயே வந்து இன்றைக்கி செவ்வாய் ஆட்சியில் இருக்குது. அதனால் அதாவது மீனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பு. அவங்களுடைய குடும்பம் மேன்மை, குடும்ப ஒற்றுமை, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட திடீரென்று கல்யாணம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் 2ல் இருந்தால் தடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னு கேட்டால் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கார், 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கார். மீனத்துக்கு மட்டும் ஒரு சின்ன மாற்றம் என்னென்னா, அவர் தான் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, குடும்பாதிபதி அவர் தான். அவரே ஆட்சியில் இருக்கிறதுனால அவரே நல்லபடியாக முடிச்சு வைப்பார். இதை செவ்வாய் தோஷம்லாம் எடுத்துக்கூடாது. ஆக மீனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லா வகையிலுமே வந்து மாற்றங்கள் ஏற்படும். நிலம் சம்பந்தமாகவும் சரி, சொத்து சம்பந்தமாக, வீடு கட்டுறவங்க அமைப்பு, அது எல்லா குதூகலமான விஷயங்கள் பூராமே மீனத்துக்கு நடக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் செவ்வாய் இந்த மாதம் நிற்கின்ற இடத்தை வச்சு நம்ம பலனை சொல்லி முடிச்சிட்டோம். அற்புதம், ஆனந்தம்.